நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, இந்த 2 லீடுக்கு வந்து லைட் வரல. ஜஸ்ட் ஒரு 2 தட்டு ஃபேன் வந்து ரன் ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன். ஏற்கனவே நம்ம ஹை ஸ்பீடு சின்ன சீலிங் ஃபேன் பார்த்துருப்போம். இது வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற நார்மலான சீலிங் ஃபேனு. போன வீடியோவில் நம்ம பார்த்த சீலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடாக இருக்கும், சைஸ் வந்து சின்ன சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எல்லாத்து வீட்லேயுமே இருக்கிற ஒரு ஃபேனு. இந்த ஃபேனில் வந்து காயில் போச்சு. நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், சின்ன ஃபேனுக்கு காயில் மாற்றும் போதே சொல்லியிருப்பேன், இதே மாதிரி பெரிய ஃபேனுக்கு காயில் மாற்றலாம் அப்படின்னு. இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன மாதிரி காயில் செக் பண்ணுவோம் அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சீரிஸ் லேம்ப்பு. இதில் வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, இந்த 2 லீடுக்கு வந்து லைட் வரல. இந்த 2 லீடுக்கு வந்து லைட் வருது. இந்த ப்ளூ கலர் ஒயருக்கு மட்டும் லைட் வரல. நம்ம நார்மலாக உஷா, கிராம்ப்டன் அந்த மாதிரி கம்பெனி ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா லைன் வரல அப்படின்னா அது வந்து உள்ள வந்து பியூர் காப்பர் காயில் போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சு லைன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து காயில் பார்த்திங்கன்னா இது வந்து அலுமினிய காயில் போட்டிருப்பாங்க, நம்ம சால்ட்ரிங் வந்து நிற்காது. அதனால் இந்த மாதிரி காயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சின்னதாக இருக்குது காயில், ஹை ஸ்பீடு ஃபேன் காயில். இது வந்து பெரிய ஃபேனோட காயில், மல்டி கோர்னு சொல்லலாம். அது எப்படி எல்லா ஃபேனுக்கும் செட் ஆகுமோ அதே மாதிரி இது வந்து ஒரு 90% ஃபேனுக்கு வந்து இந்த காயில் வந்து செட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து செக் பண்ணியாச்சு, காயிலேருந்து ஒரு லைன் வரல. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கெப்பாசிட்டரை கழட்டிட்டு இந்த ஒயரை வந்து கெப்பாசிட்டர் கிளாம்ப்லேருந்து வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த கெப்பாசிட்டரை கிளாம்பை லூஸ் பண்ணி கழட்டிக்கிறோம். கழட்டினதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த காயில் வந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு. அதுக்கு வந்து இந்த காயில் ஒயரை வந்து உள்ளே எடுத்து விடுவோம். நம்ம உள்ளே வந்து வேறு ஏதாச்சும் வேலை செய்கிறோம், பேரிங் மாற்றுறோம் அல்லது வேறு ஏதாச்சும் வேலை செய்கிறோன்னா இந்த காயில் ஒயரை வந்து அழகாக இப்படி உள்ளே எடுத்து விடலாம். இப்போ வந்து நம்ம வந்து காயிலே ஃபுல்லாக மாற்ற போகிறோம், தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் காயில் ஒயரை நான் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டால் கொஞ்சம் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த 3 ஸ்க்ரூ கழட்டிடலாம். இந்த ஸ்க்ரூ வந்து அடிச்சுடுங்க. லேசாக அடிச்சுட்டு அப்புறம் கழட்டினீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். லூஸ் பண்ணுற அந்த பொசிஷனில் வச்சு ஸ்க்ரூ டிரைவரில் வச்சு ஒரு தட்டினீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து வந்துடும். இந்த 3 ஸ்க்ரூவும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம காயில் 3 விரலில் இப்படி பிடிச்சிட்டு கட்டை விரலில் இங்கே பிடிச்சிட்டு மேலே இதையே அடிச்சிங்கன்னா காயில் வந்து உங்களுக்கு தனியாக கீழே கழண்டு வந்துடும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் காயில் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த காயில் பேரிங் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீட்டாக சுற்றுது. இந்த ஸ்க்ரூ போடுறோம் பார்த்தீங்களா, இந்த காடி, இந்த 3 பக்கம் காடி இருக்கும். இந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல நீங்கள் சுத்தியல் வச்சு அடிக்கலாம். ஸ்க்ரூ போடுற இடத்துல அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக அடி வாங்கும், மற்ற இடத்துல வந்து சீக்கிரம் வளைஞ்சிரும். அதனால் ஸ்க்ரூ எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல வச்சு அடிக்கலாம்.
ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ வந்து சின்னதாக ஒரு இரும்பு கம்பி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைப்பில் அடித்து இந்த காயில் வந்து வரல. இந்த காயிலோட கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்கொயர் சைஸில். அந்த ஸ்கொயரில் வந்து நம்ம லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது வந்து டைரெக்டாக பேரிங்கில் போய் அப்ளை ஆகும். இந்த எண்ணெய், இந்த ஆயில் வந்து பேரிங்கில் அப்ளை ஆகும். எண்ணெயை லேசாக விட்டுட்டு இந்த பழைய டேபிள் ஃபேன் வந்து சாஃப்ட்டு, இந்த சாஃப்ட் வந்து டைரெக்டாக நம்ம இந்த ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு அடிச்சிடலாம். நீங்கள் நார்மலாக வந்து விட்டு அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து காஸ்டிங் பாடி ரொம்ப லேஸாக இருக்கும். இரும்பை வச்சு நீங்கள் அடிக்கும்போது இந்த இடம் வந்து ஓட்டை விழுந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேர் வந்து டாட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு டாட் இருக்கும், உள்ளே இருக்கும். வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியாது. அது வந்து அடையாளமாக தெரியறதுக்கு வேண்டி இந்த நேர் வந்து அந்த டாட் கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து ஸ்க்ரூ போடுற இடம். அது கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேர் வந்து ஒரு அலுமினியத்தில் லேசாக ஒரு காடி மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க அடையாளத்துக்கு. அதோட நேர் பார்த்தீங்கன்னா அந்த காடி இருக்கும். அந்த காடியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரியான இரும்பை வச்சு ஜஸ்ட் இப்படி ரெண்டே ஒட்டுக்கா பிடிச்சிட்டு நீங்கள் இது மேலே இந்த சாஃப்ட் மேலே அடிச்சிங்க அப்படின்னா இந்த காயில் வந்து கலண்டுரும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அடித்த இடம், அதாவது இந்த சாஃப்ட் வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு அடித்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த 3 காடி தான். நீங்கள் மற்றபடி இந்த கம்பியை இந்த நேரம் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஹோல்ஸ் விழுந்துடும், ஓட்டையாயிரும். அதனால் கரெக்டாக இங்கே வச்சு அடிங்க. இந்த காடிக்கு நேராக கொடுத்துருக்காங்க, இங்கே வச்சு அடிங்க. இதில் வந்து இந்த புள்ளி வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் கரெக்டாக இந்த காடி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு உள்ளே வச்சு அடிங்க. இப்போ நம்ம வந்து இந்த காயில் வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து புது காயில். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், புது காயில். இதில் வந்து ஸ்ப்ரிங்க் போட்டிருந்தாங்க. நான் பழைய ஸ்ப்ரிங் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதோட பேரிங் வந்து நல்லாயிருக்கு. இதில் டஸ்ட் இருந்தால் மட்டும் அந்த டஸ்ட்டை மட்டும் தொடச்சிக்கங்க. இப்போ வந்து இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 தட்டு, ஜஸ்ட் ஒரு 2 தட்டு. இது வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம மேலே இருக்கிற இந்த டாப்பை போடுறோம். ஸ்க்ரூவோட காடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தட்டினா போதும். இந்த ஃபுல்லாக எங்கேயுமே தட்டிடாதீங்க. சென்டராக இருக்கிற இடத்துல தட்டினா, சென்டராக இருக்கிற இடத்துல பேரிங் இருக்கும், அந்த பேரிங்கில் மட்டும் கொஞ்சம் தட்டுங்க. தட்டி இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் சுற்றி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சுற்றும். இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக சுற்றுது. அப்படி சுற்றல ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் தட்டிக்குங்க. உள்ளே இருக்கிற ரோட்டாரும் ஸ்டேட்டாரும் சமனாக உட்கார்ற மாதிரி தட்டிக்குங்க.
ஓகே, சூப்பராக சுற்றுது. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டுடலாம். மிஷின் டைட் பண்ணுறது அவ்வளோக்கா வந்து நம்பிக்கை இல்லை, அதனால் நான் கையில் டைட் வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் ஆயிடுச்சு. சூப்பராக சுற்றுது. நம்ம காயில் செக் பண்ணிக்கலாம். சீரிஸ் லேம்பில் போட்டு நம்ம காயில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியுது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த 2 ஒயருக்கு இடையில கம்மியான லைட் வெளிச்சம் இருக்குதோ அதில் வந்து நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ஷன் பண்ணணும். ஃபேன் மட்டும் இல்லை, எந்த விதமான அதாவது மோட்டார் டைப், உங்களுக்கு ரொட்டேஷன் டைப், மோட்டார் டைப், காயில் டைப் அந்த மாதிரி வந்தாலுமே கெப்பாசிட்டர் ஒயர் வந்து எந்த 2 ஒயருக்கு நடுவில் அதிக ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ்னால் லைட் வந்து பிரைட்டாக எரியும், ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் லைட் வந்து ரொம்ப ட்ரிம்மாக எரியும். இது வந்து ரொம்ப ட்ரிம்மாக எரியுமோ போது லோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது காயில் வந்து ரொம்ப அதிகமாக சுற்றி கொண்டாந்து கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து எந்த 2 ஒயருக்கு இடையில லோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது லைட் ரொம்ப கம்மியாக எரியுதோ, ஹை ரெசிஸ்டன்ஸ், எந்த 2 ஒயருக்கு இடையில ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்குதோ அது வந்து லைட் வந்து ரொம்ப கம்மியாக எரியும். அந்த 2 ஒயருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ எல்லோ அண்ட் பிளாக் இந்த 2 ஒயருக்கு நடுவில் வந்து லைட் வந்து ரொம்ப ட்ரிம்மாக எரியுது. அந்த 2 ஒயரில் வந்து நம்ம கெப்பாசிட்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட கிளாம்ப். இதில் வந்து நம்ம போட்டுட்டு இந்த காயில் போட்டுட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு 2.5 MFT கெப்பாசிட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மைக்ரோஃபாரட் UFன்னு போட்டிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டரை புது கெப்பாசிட்டர் எந்த 2 ஒயரில் வந்து ட்ரிம்மாக இருந்துச்சோ, பல்பு ட்ரிம்மாக இருந்துச்சோ அந்த 2 ஒயரில் வந்து இந்த கெப்பாசிட்டர் ஒயரை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டரோட ஒயரை வந்து எப்படி வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. நீங்கள் டிசி பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சப்ளை பண்ணணும், அதாவது கனெக்ஷன் கொடுக்கணும். ஏசி இந்த கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் ப்ளஸ் தேவையில்லை. எந்த 2 ஒயருக்கு நடுவில் அதிக ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப கம்மியாக லைட் எரியுதோ அந்த 2 ஒயருக்கும் கெப்பாசிட்டரை ஜாயின் பண்ணிவிட்டு, பேலன்ஸ் இருக்கிற இந்த ஒயர் வந்து மெயினான ஒயரு. இந்த ஒயரில் வந்து நம்ம வந்து கரண்ட்டோட பாசிட்டிவ் கொடுத்துடலாம். கரண்ட்டோட நெகட்டிவ், அதாவது நம்ம பிளக் பாயிண்ட்லேருந்து வர்ற நெகட்டிவை கொடுக்கறது வந்து செக் பண்ணுறது வந்து ஃபேன் வந்து கிளாக் வைஸாக சுற்றணும். அதுக்கு வந்து எந்த ஒயரில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தா கிளாக் வைஸாக சுற்றுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, லைட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ரெட் கலரில் வந்து ஒயரை வந்து காமனாக எடுத்துகிட்டு இந்த எல்லோ கலரில் நெகட்டிவ் டச் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. நம்ம கிளாக் வைஸ் சுற்றணும். மறுபடியும் ரெட் கலர் ஒயரை காமனாக எடுத்துகிட்டு பிளாக்கில் வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் வந்து இப்படி நகருது, அப்போ ஃபேன் வந்து இப்படி சுற்றுது. இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய 2 ஒயர் வந்து ரெட்டு ப்ளஸ் எல்லோ, ப்ளஸ் பிளாக். இந்த 2 ஒயரில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டு நம்ம இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து இந்த கிளாம்பில் வந்து எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் சென்டராக ஒரு ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா,
அதில் கொடுத்துடலாம். இதே மாதிரி வீடியோ சின்ன ஃபேனுக்கு போட்டிருப்பேன், ஹை ஸ்பீடு ஃபேனு. அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப பேர் பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து ரொம்ப பிரபலமாச்சு. இந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம வீட்டிலே வந்து ஃபேன் வந்து ரெடி பண்ணலாம். இந்த காயில் அந்த காயில் சேம் ரேட்டு தான், 350 அரௌண்ட் அந்த ரேஞ்சு தான் வரும். இந்த ஒயர் வந்து டம்மி. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற 2 ஒயர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அது வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஏசி கரண்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வகையில் பாசிட்டிவ் கொடுத்துட்டு இதில் நெகட்டிவ் கொடுக்கலாம், இதில் நெகட்டிவ் கொடுத்துட்டு இதில் பாசிட்டிவ் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒயரை ஜாயின் பண்ணலாம் மேலே கீழே. ரெட் கலர் ஒயர் வந்து நான் மேலே கொடுத்துட்டேன். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து கீழே கொடுக்கலாம். நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் ஃபேன் ஓடும். நீங்கள் கெப்பாசிட்டர் ஒயர் ஜாயின் பண்ணும்போது எந்த 2 ஒயருக்கு நடுவில் அதிகமான ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப கம்மியாக பல்ப் எரியுதோ அந்த 2 ஒயருக்கு நடுவில் கெப்பாசிட்டர் கொடுத்துருங்க. கெப்பாசிட்டர் கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஒயரை வந்து காமனாக எடுத்துகிட்டு கெப்பாசிட்டரோட ஜாயின் பண்ணியிருக்கிற 2 ஒயர்லேயும் நியூட்ரலை வச்சு பாருங்கள். எந்த இடத்துல வந்து ஃபேன் வந்து கரெக்டான டைரெக்ஷனில் ஓடுதோ அதை அந்த இடத்த வந்து கரெக்டாக இந்த ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை, நீங்களே வீட்டிலே பண்ணலாம். இதுக்கு மேக்ஸிமம் தேவைப்படுற ஒரே டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தியல், ஒரு ஸ்க்ரூ டிரைவர். இது ரெண்டுமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்த 2 ஒயரில் வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆகிடுச்சு.